1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக அறிமுகமான ரஜினிகாந்த் 2025ஆம் ஆண்டோடு திரையுலக வரலாற்றில் தனது 50 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார். கர்நாடகாவில் பிறந்த ரஜினிகாந்த் ஒரு பேருந்து நடத்துனராக பணியாற்றிக் கொண்டே ஒரு கட்டத்தில் நடிகராக ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து நடிப்பு பயிற்சி எடுத்துக் கொண்டவர் கே. பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் 1975ஆம் ஆண்டு தனது 25 வயதில் அறிமுகமானார். ஒரு நடிகராக இதுவரை தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, பெங்காலி, மலையாளம் என 170 திரைப்படங்களில் நடித்திருக்கும் ரஜினிகாந்த் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் என பல்வேறு நாடுகளிலும் தனக்கு ரசிகர்களை கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்று பலராலும் அறியப்பட்ட ரஜினிகாந்திற்கு தற்போது 75 வயதாகும் சூழ்நிலையில் அரை நூற்றாண்டாக கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய திரையுலகில் தனது கலை சேவையை செய்து வரும் ரஜினிகாந்துக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழக அரசு என இந்த வருட இறுதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு பாராட்டு விழா நடத்த இருக்கிறார்களாம்.